மற்ற ஜோதிடர்கள் எல்லாமே சொல்கிறது குரு வந்து 1ல் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு செல்வ செழிப்போடு இருப்பாங்க, 2ல் இருந்துச்சுன்னா ஒரு அரசு வேலை கிடைக்கும், 3ல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களோட சகோதரிகள் மூலமாக அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், இப்படி வகுத்து வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ இது எல்லாமே பொய்ன்னு சொல்கிறீங்களா? இல்லை சார், இப்படி வகுத்து வச்சுருக்காங்க அதெல்லாம் ஓகே தான். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் வெறும் ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம் ஒரு லக்னம் சார், குறிப்பிட்ட லக்னம் 2 மணி நேரம், ஓகேங்களா? அந்த 2 மணி நேரத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஒரு நிமிஷத்துக்கு 3 குழந்தைகள் பிறக்குதுலாம் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல 3 குழந்தைகள் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் எத்தனை பிரசவங்கள் நடக்கும், எத்தனை குழந்தைகள் பிறக்கும்? அத்தனை குழந்தைங்களுக்கு லக்னம் இது அந்த குறிப்பிட்ட லக்னம் தான். தரிசு லக்னமோ, சிம்ம லக்னமோ, கும்பமோ, மகரமோ, ஏதோ ஒரு லக்னத்தில் அந்த குழந்தைங்க பிறக்குது. ஒரே டைமில் பிறந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது. அப்போது அந்த குழந்தைங்களுக்கு ஜாதகம் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்களுடைய தகப்பனும் தாயும் அவங்களுடைய தொழில் பின்னணியும் பொருளாதார பின்னணியும் வேற வேற இருக்குல்ல. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வெறும் ஏழைங்க மட்டும் அட்மிட் ஆகிறது கிடையாது.